வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கனவா மீன் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கனவா மீன் தொக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கனவா மீன் இப்படி தான் இருக்கும். பெரிய கண், ஒரு நீட்டாக ஒரு பளபளன்னு. இது நார்மல் மீன் மாதிரி கிடையாது. இதில் முள் இருக்காது, செதில்கள் இருக்காது, சதை மட்டும்தான் இருக்கும். நம்ம அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு மை மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு தேவையானது 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கனவா மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால உடல் எடையை நம்ம உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். அந்த மீன் சாப்பிட்றதுனால அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு ஒரு நடுவில் ஒரு பெரிய பல் மாதிரி இருக்கும். 8 கைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பெரிய பல் இருக்கும். அது மூலிமா தான் அது சாப்பிடும். பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கனவா மீனை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருப்பு, அந்த மை மாதிரி இருக்கு இல்லையா, அதை அழகாக எடுத்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா கழுவின பிறகு தான் நம்ம இது யூஸ் பண்ணணும். ஏன்னா அது குழன்னு இருக்கும். இது மேலே இருக்க தோலை பிச்சுட்டு இந்த கலர் இருக்குல்லையே, அந்த ப்ரௌன் கலர் தோலை பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த கனவா மீனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றாச்சு. ஒரு 2 வெங்காயத்தை, கருவேப்பிலையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பிறகு இது ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதையும் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவு இல்லை வதக்கியாச்சு. இப்போ அரைச்ச தக்காளியை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தோடு சேர்ந்து கலந்துட்டு இப்போது மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதில். இப்போ கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தொக்கு. இது கொஞ்சம் ரசத்துக்கு இல்லை இந்த தொக்கே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா பாருங்க, எல்லாம் தண்ணிலாம் இதாகிடுச்சு. இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா சுண்டி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ கனவா மீனை நம்ம இதில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கனவா மீன் போட்டோன்னா பக்குவத்தில் வெந்துடும். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் நல்லா முள் இல்லாதனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும். இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரசம் வச்சுட்டு இந்த தொக்கு சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கும்.
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.